ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து புது வீடு பார்க்க போகிறோம். புது வீடுனா லைக் 4-5 வீடு ரெண்ட்டுக்கு வந்து போய் விசிட் பண்ண போகிறோம். அதுக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு 7:30 அப்பாயின்மெண்ட், மணி 6:30 பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்ததும் போய்ட்டு 2 வீடு இன்றைக்கி, 2 வீடு நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீட்டில் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு இங்கே காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நான் ஒரு 2.5 இயர்ஸாக வந்து ஷேர்ட் அக்காமடேஷனில் தான் இருந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு, இப்போ மேரேஜ்னால வந்து புது வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹவுஸ் ஹண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். டொரண்டோவில் இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு போய் விசிட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை தெரிஞ்சிருக்கணும். நான் அந்த மாதிரி எனக்கு தேவையான ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டை வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் தான் வந்து கண்டுபிடிச்சேன். அவங்க ஒரு லேடி ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணும்போது வந்து நான் அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குகிறேன், உங்களுக்கு கொண்டு போய் காட்டுறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹவுஸு, இதுக்கு முன்னாடி இந்த ஹவுஸு காமிச்சாங்க. இது ரெண்டுமே ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்துச்சு. முன்னாடி பார்த்த 2 ஹவுஸுமே வந்து 30 ஃப்ளோர்ஸ்க்கு ஹையராக இருந்ததுனால நான் அதுக்கப்புறம் லோவர் ஃப்ளோர்ஸ் இருக்க ஹவுஸஸாக வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹவுஸ் வந்து பார்த்தேன். இது வந்து டவுன் டவுன்லேயே இருந்துச்சு, பட் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. 2வது ரூம். நாங்கள் 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கறனால எங்களுக்கு 2 செப்பரேட் ரூம்ஸ் வேணும் ஒர்க் ஆகவே அப்படின்றது தான் எங்களோட மெயின் ப்ரியாரிட்டி. ஸோ இந்த ரூமும் வந்து இந்த ஹவுஸும் வந்து டவுன் டவுன் தான், பட் இதில் இருக்க 2 ரூம்லேயுமே வந்து ஃபுல் விண்டோஸ் சீ த்ரூ தான். ஸோ அதுவே வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி இருந்தது. இவ்வளோ ஃபாகியாக இருந்துச்சு. நாங்கள் போய் ஒவ்வொரு வீடும் விசிட் பண்ணும்போது அவ்வளோ குளூர்லேயே போய் விசிட் பண்ணிட்டு வந்தோம். இது ஹவுஸ் நம்பர் 5, 51st ஃப்ளோரில் இருந்தது. அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் தான். நெட்வொர்க் கிடைக்கல, இதுதான் ஒரு மெயின் ப்ராப்ளம் இந்த ஹவுஸில். அதே மாதிரி ஹவுஸோட சென்டரில் ஒரு பெரிய பில்லர் மாதிரி இருந்தது, அது ஒரு பிளாக்கேஜ் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இந்த ஹவுஸையும் நான் வந்து ஆஃப் பண்ணல. ஸோ நம்மளோட ப்ரியாரிட்டியில் ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி செக் பாக்ஸ் ஆகலைனா கூட நம்ம வந்து அந்த ரியல்டர் கிட்ட சொல்லலாம், இது எனக்கு பிடிக்கல, அது எனக்கு பிடிக்கலன்னு. அவங்க அதுக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நமக்கு எந்த ஃபேஸிங்கில் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து நமக்கு வந்து ஷோயிங்ஸ் காட்டுவாங்க. ஸோ இந்த ஷோயிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இப்போ ஏதோ ஒரு வீட்டில் டெனண்ட் ஆக்குபெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த டெனண்ட்க்கு முன்னாடியே ஒரு 1 hour முன்னாடியே அவங்க வெளியே போயிடணும். நம்ம அந்த வீட்டை போய் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல வீடுங்களை வந்து விசிட் பண்ணி ஃபைனலி இந்த மாதிரி ஒரு வீடை தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். 2 ரெஸ்ட் ரூம் இருக்க மாதிரி, அதே மாதிரி 2 ஒர்க் ஸ்பேஸ் இருக்க மாதிரி, அதாவது ஒன்று ஒர்க் ஸ்பேஸாகவும் இன்னும் பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ரொம்ப லாங் கிச்சன் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹவுஸை தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணேன். இது வந்து ஹையஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது. இது சம்திங் அரௌண்ட் 28th ஃப்ளோரில் இருந்தது. பட் நான் அதை விட லோவர் ஃப்ளோர் தான் வந்து ஆஃப் பண்ணேன். செம்ம வியூவாக இருந்தது, ப்ளே ரூம் எல்லாமே இருந்தது. நிறைய பேர் இந்த ஒரு ஃபேக்டரை சொல்லவே மாட்டாங்க. ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் அண்ட் கிஜிஜி மட்டும் இல்லை, நம்ம வீடு தேடுறதுக்கு realtor.ca, condos.ca நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டே நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வீடை நீங்களே சூஸ் பண்ணி போய் வியூ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ, டேக் கேர்.